இப்போ கிருஷ்ண ஜெயந்தி பட்சணம் பண்ண போகிறேன். இப்போ உப்பு சீடைக்கு மாவு ரெடி பண்ணுறேன். இது கிளஞ்சி உணர்த்தி மிஷினில் திரிச்ச மாவு. 4 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு உளுந்த மாவு. மாவு வறுத்துக்கணும். பச்சரிசி கிளஞ்சி உணர்த்தி மிஷினில் திரிச்ச மாவை வறுத்துக்கணும். வறுத்துட்டு வறுத்த மாவையும் உளுத்தம்பருப்பை வறுத்துட்டே மிஷினில் திரிக்கணும். அரிசியை களைஞ்சி உணர்த்திட்டு அதை மிஷினில் திரிக்கணும். இப்போ அந்த அரிசி மாவை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிறேன். உளுந்து மாவு வந்து உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன். வந்து கோலம் போடுற பக்குவத்துக்கு வறுக்கணும். வறுத்த மாவை கோலம் போட்டு பார்த்தோம்னா பிசுறல் இல்லாமல் கரெக்டாக வரும். அதை அந்த மாதிரி போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வறுக்கணும். இப்போ கரெக்டாக வரல அந்த இது கோலம் போடுறது. கொஞ்சம் 2 நிமிஷம் ஆகும். மாவு இப்போ பார்க்குறேன் கரெக்டாக வருது. இப்போ மாவு வறுத்தாச்சு. அதனால் இந்த மாவை கொட்டிக்கிறேன். கோலம் போடுற பக்குவத்துக்கு வறுத்தாச்சு. இப்போ வறுத்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிண்டு இப்போ இந்த கப்புனால் 4 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன். 1/2 கப்பு வறுத்த உளுத்தம்பருப்பு மாவு திரிச்சதை போடுறேன். கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன். பெருங்காயம் போடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். தேங்காய் திருவினது கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் திருவினது போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கெட்டியாக பசைஞ்சுக்கணும். உருட்டி போடுற பக்குவத்தில் பசைஞ்சுக்கணும். வெண்ணெய் போட வேண்டாமா? வெண்ணெய் கொஞ்சம் போடணும். வெண்ணெய் போட்டால் நல்லா ஒயிட்டாகவும் கரகரப்பாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. பண்ணியிருக்கேன் போட்டுட்டேன். வெண்ணெய் போட மாட்டேன். அப்போ இந்த வறுத்த மாவில் உளுத்தம்பொடி, ஜீரகம், பெருங்காயம், உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு துணியில் வெள்ளை துணி வச்சுருந்து அதில் மாவை உருட்டி போட்டுக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ உருட்ட போகிறீங்களா? மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் சின்னதாக வெள்ளைச்சீட்டை கொஞ்சம் பெருசாக உருட்டலாம். உப்பு சீட்டை கொஞ்சம் பொடிசாக உருட்டணும். இதை 2 பேர் சேர்ந்து உருட்டி போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். வெள்ளை துணியில் தான் உருட்டணுமா? அது பேப்பரில் போடக்கூடாது? துணியில் போட்டுட்டா உங்களுக்கு ஈரப்பசை இல்லாமல் இருக்கும். அதில் போடுறதுக்கு ஒருவேளை கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நம்ம துணியில் போடுறது ஈஸியாக இருக்கும். துணியில் ஊட்டி போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்துட்டு எண்ணெயில் போடலாம்.
சீடை உருட்டி போடுறதுக்குள்ளார எண்ணெய் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். காஞ்சி இருக்கும், உருட்டினதும் போட கரெக்டாக இருக்கும். எப்படி உருட்டுறது? அது ரவுண்டாக இருக்கணுமா? இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக உருட்டி போட்டுக்கணும். உப்பு சீடைக்கு மாவெல்லாம் சலிச்சு எடுத்துக்கணும். என்னதான் மிஷினில் நைஸாக மாவு இருந்தாலும் அது அந்த கரண்ட் சூடுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் உளுத்த மாவு, அரிசி மாவு எல்லாமே சலிச்சு எடுத்துக்கணும். உப்பு சீடை இப்படி கொஞ்சம் சின்னதாக உருட்டணும். அது சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அரிசி மாவை களைஞ்சி உணர்த்தி திரிச்ச மாவை கோலம் போடுற பக்குவத்துக்கு வறுத்துக்கணும். அப்புறம் உளுத்தம் பருப்பு நம்ம ஆற்றுலையே வறுத்துட்டு மிஷினில் திரிக்கிறோம். மிக்சிலையும் போடலாம் இல்லையா? ஆமாம், மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பண்ணுறதுன்னா மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் சின்னதாக பண்ணணும். மாவு எந்த மாவுனாலும் நல்லா ஒரு தவணைக்கு 2 தவணை சலித்து போடணும். வறுத்துவிட்டு உங்களுக்கு பிசைஞ்சாக்க இந்த உப்பு சீடையெல்லாம் வெடிக்கிறதில்ல. சில சமயம் என்னமோ வெடிக்குதுன்னு சொல்கிறா. இது இப்போ இந்த மாதிரி பண்ணால் வெடிக்கிறதில்ல. போட்டுடலாம். இப்போ எண்ணெய் வச்சுட்டேன். என்ன வேணுமா? கரண்ட் இங்கே இருக்கே, பிளேட்டா? இதெல்லாம் மாற்றிக்குவேன். மாற்றிக்குவேன். ஆன் பண்ணுவா? இன்னும் கூட நிறையவே போடலாம். எண்ணெய் இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக நிறைய போடலாம். உடனே கிளறி விட வேண்டாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கிளறி விடலாம். திருப்பி ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லிடுங்கம்மா, என்ன பண்ணணும்? அரிசி, பச்சரிசி களைஞ்சி உணர்த்திட்டு மிஷினில் திரிச்ச மாவு. அப்புறம் இது உளுத்தம் பருப்பு வறுத்துட்டு மிஷினில் திரிக்கணும். அரிசி மாவை வறுத்துக்கணும். இந்த மாதிரி கோலம் போடுற பக்குவத்துக்கு அரிசி மாவை வறுத்துக்கணும். அப்புறம் அரிசி மாவு, உளுந்த மாவு 4 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு உளுந்த மாவு அது போட்டுக்கணும். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், வெண்ணெய், அளவாக உப்பு அது போட்டு பிசைஞ்சுக்கணும். திருவின தேங்காய் கொஞ்சம் போடணும். அது போட்டு பிசைஞ்சுட்டு நல்லா கெட்டியாக உருட்டி போடுற பக்குவத்துக்கு பிசைஞ்சுட்டு உருட்டி இந்த மாதிரி வெள்ளை துணியில் உருட்டி போட்டுண்டு அதை அப்படியே பிளேட்டில் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் போடணும். ஃபுல்லாக அந்த எண்ணெய் அளவுக்கு ஃபுல்லாக போடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் கிண்டணும். போட்டதும் உடனே திருப்பி விட வேண்டாம். சித்த கழித்து திருப்பி விடணும். சின்ன இது லைட்டாக சவுண்டு வரும். ஓசை அடங்கின போது எடுக்கணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி போடணும். இப்போ எடுத்து பார்த்து இந்த வடித்தட்டில் போட்டேன்னா இப்படி சத்தம் கேட்கும். அது இப்போ வெந்துருத்து, நிறம் மாறி இருக்கு. இப்போ வெந்துருத்து எடுத்துடலாம். அடுத்தது உங்களுக்கு வெள்ளை சீடை பண்ணி காமிக்கிறேன். சத்தம் வந்தால் கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றி போடணும். பெருசாக இருந்தாக்க மேலே வெந்த மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு சீடை மட்டும் கொஞ்சம் சின்னதாக உருட்டி போடணும். ஆச்சு.